அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பு அம்சங்கள் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டுயல் ரியர் கேமரா செட்டப்போட ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துருப்போம், ட்ரிபிள் கேமரா செட்டப்போட ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துருப்போம், ஏன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே பார்த்துருப்போம். ஆனால் டுயல் ஸ்க்ரீனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க நூபியா. அதான் நூபியா எக்ஸ். அந்த நூபியா எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பு அம்சங்கள், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு இதுக்கு முன்னாடியே வந்த டுயல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் இந்த நூபியா எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாத்தையுமே தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். இந்த நூபியா எக்ஸ் டுயல் ஸ்க்ரீனோட வர முதல் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஏன்னா சில ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் ஆல்ரெடி டுயல் ஸ்க்ரீனோட ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு meizu Pro 7. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டுயல் ஸ்க்ரீன் பயன்படுத்தியிருந்தாங்க. மெயின் ஸ்க்ரீன் 6 இன்ச்சுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க. செகண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவு தான் பயன்படுத்தியிருந்தாங்க. நீங்கள் இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த செகண்ட் டிஸ்பிளே எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அந்த டிஸ்பிளேல நம்ம நோட்டிஃபிகேஷன், டைம், ஒரு ஆப்பையோ ஒரு கேமையோ நம்ம கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக விளையாட முடியாது. டைம் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த நூபியா எக்ஸில் பார்த்தீங்கன்னா 5.1 இன்ச் அளவுக்கு பெரிய டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. டுயல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட அடுத்த லெவலாக இருக்க போகுது இந்த நூபியா எக்ஸ். நூபியா எக்ஸோட ப்ராசஸர், கேமரா, பேட்டரி இதெல்லாமே பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த நூபியா எக்ஸுக்கு அடையாளமாக இருக்க டுயல் டிஸ்பிளேவை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டுயல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்பிளே 6.2 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பயன்படுத்தியிருந்தாங்க. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. 19:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p × 2280 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நூபியா எக்ஸில் நாச் கிடையாது. நாச் இல்லாமலே 95% அளவுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஒரு பிராண்ட் நாச் கொண்டு வராமலே இவ்வளோ தூரம் ஸ்க்ரீனை கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேல நாச் வருதுன்னா அங்கே செல்ஃபி கேமரா இருக்கும், ப்ராக்சிமிட்டி சென்சார், இயர்பீஸ், அதர் சென்சார்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் நாச்சோட வரும். ஆனால் இந்த நூபியா எக்ஸில் செல்ஃபி கேமரா கிடையவே கிடையாது. நீங்கள் செல்ஃபிஸ் எடுத்துக்கணுன்னா ஸ்மார்ட் ஃபோனை திருப்பி ரியர் கேமரா மூலமாக தான் செல்ஃபிஸ் எடுத்துக்கணும். இயர்பீஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர் அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இயர்பீஸை இந்த பெசல்ஸோட டாப் கார்னரில் வச்சுருக்காங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ப்ராக்சிமிட்டி சென்சாரை வந்து டிஸ்பிளேக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம செகண்ட் ஸ்க்ரீன் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்னொரு தனி அடையாளமாக இருக்க டுயல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த டுயல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அட் அ டைமில் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப செக்யூராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேவிகேஷன்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நூபியா. இப்போது செகண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.1 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுவுமே 19:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா OLED டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே பேனல் மட்டும் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ ஐ ப்ரொடக்ஷனுக்காக போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேக்கு ஐ ப்ரொடக்ஷன் மோட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ப்ராசஸர் flagship ப்ராசஸரான Qualcomm snapdragon 845 தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். நிறைய flagship ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ஜிபியூனா சேம் adreno 600 ஜிபியூ தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நூபியா எக்ஸ் 3 வேரியண்ட்டில் வருது. 664, 8/128, 8/256 ஜிபி. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது இந்த நூபியா எக்ஸ். ஆண்ட்ராய்ட் ஓரியோவை நூபியா UI 6.0 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க நூபியா. அடுத்து கேமரா பார்த்தீங்கன்னா டுயல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வித் f1.8 அபர்ச்சர் சைஸில் ப்ளஸ் 24 மெகா பிக்சல் செகண்டரி சென்சார் வித் f1.7 அபர்ச்சர் சைஸில். இது ரெண்டுமே சோனி சென்சார். டோயல் டோன் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கிடையாது, அதனால் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. 240 ஃப்ரேம்ஸ் per செகண்டுக்கு நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்க முடியும். சென்சர்ஸ் இன்ஃப்ராரெட் ப்ராக்சிமிட்டி சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. அக்சலரோமீட்டர், கைரோஸ்கோப், ஆம்பியன்ட் லைட் சென்சார், மேக்னோமீட்டர், இகாம்பஸ், இந்த மாதிரி எல்லா சென்சார்ஸுமே பயன்படுத்தியிருக்காங்க இந்த நூபியா எக்ஸில். ப்ளூடூத் வெர்ஷன் 5 பயன்படுத்தியிருக்காங்க. டூயல் பேண்ட் வைஃபை இருக்குது. 4G OLED கொடுத்துருக்காங்க. டைப் C கேபிள் பயன்படுத்தியிருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண 3800 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Qualcomm குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இந்த நூபியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ஸ் டீப் கிரே, சி ப்ளூ, பிளாக் கோல்டு, ப்ளூ கோல்டு. ஸோ இந்த மாதிரி 4 கலர் வேரியன்ஸில் வருது. 3 வேரியன்ட் 6GB RAM, 64GB, 8GB RAM,
128GB, 8GB RAM, 256GB. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் 3299 யுவானுக்கு விற்கிறாங்க சைனாவில். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 34,000 ரூபாய் வருது. ஸோ இந்த நூபியா எக்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா OnePlus, Asus, LG எல்லாத்துக்குமே காம்படிட்டராக இருக்கும். அதுக்கு 8GB RAM, 128GB பார்த்தீங்கன்னா 3699 யுவானுக்கு விற்கிறாங்க. அதை கன்வெர்ட் பண்ணோம்னா 38,000 ரூபாய் வருது. 8GB RAM அண்ட் 256GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,000 ரூபா கிட்ட வருது. ஸோ அவ்வளோதான் இந்த நூபியா எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பு அம்சங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பு அம்சங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அண்ட் உறவினர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.